கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை குறித்து நீர் அனுப்பின அந்த தீர்க்கதரிசியினுடைய ஆண்டவரே காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் ஆராய கொடுத்த உம்முடைய மகத்தான அந்த ஸ்லாக்கியத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருந்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே வந்ததான நோக்கங்கள் வாஞ்சைகள் யாவு நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக அதற்கான பலனை நீர் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசுற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நீர் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு நிச்சயத்தோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். திறக்க போற வார்த்தையிலே நீர் கூடேறும், நீர் மகிமைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 103வது சங்கீதத்துக்கு நாங்கள் திருப்புவோம். 103வது சங்கீதம். ஒன்றிலிருந்து 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அடுத்தது என வாசி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கிறது. ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவது இது முதல் தடவையாக இருக்கிறது. நாங்கள் இந்த பிசாசியல் என்ற காரியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக 6-7 மாதங்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அங்கே புத்தகங்களை நாங்கள் வாசித்து நாங்கள் ஆராய்கிற வேளையிலே அது நீண்ட நாட்களை அது கொண்டு வருகிறது. அதனாலே இந்த புத்தகத்தில் உள்ள சாராம்சங்களை அங்கே செய்திக்கூடாக கொண்டு வருகிற வேளையிலே அது உங்களுக்கு ஒரு நன்மையாகவும் நாங்கள் அதிசீக்கிரத்திலே தேவனுடைய அந்த 1200 செய்திகளையும் நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளவும் நாங்கள் உதவி செய்யும். ஆமென். அதனாலே இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நான் வாங்கிட்டேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முடிக்க இயலாத 1-2ஓட நான் முடிக்கிறேன். என்றால் எங்களுக்கு கடைசியாக இருக்கிறது மயக்கி இழுக்கும் ஆவிகள். ஆமென். ஆனாலும் இதை ஒரு சாராம்சத்தோடு சொல்லி இன்றைக்கு முடிக்க கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் முடிப்போம். ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்கள் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற வேளையில தான் அது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஏனென்றால் இது ஒரு ஆழமான செய்தி என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். பிசாசியல், இந்த நான் ஏற்கனவே முன்னமே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக இந்த பிசாசியல் இந்த புத்தகத்தை அடிக்க
ஏறக்குறைய 2-3 தடவைகள் அவர்கள் அங்கே ட்ரை பண்ணுகிற வேளையிலே அநேகமான அனர்த்தங்களும் அநேகமான தடைகள் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியானது 53ஆம் ஆண்டுதான் இது அங்கே பேசப்பட்ட ஒன்று. ஆனால் அதை தாண்டி பலமுள்ள தூதன் பிரணாமுக்குள்ளாக வந்த பிற்பாடுனே ஆழமான காரியங்கள் இன்னுமாக வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த 53வது ஆண்டு தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து அநேக காரியங்களை இந்த பிசாசினுடைய தந்திரங்களை குறித்து அவர் ஆழமாக பேசியிருக்கிறதை இந்த புத்தகத்திலே நாங்கள் காணலாம். ஆனால் தேவன் இன்னுமான ஆழங்களை அவர் அறிந்து கொள்ள நாங்கள் எல்லா செய்தியை நாங்கள் படித்தபடினாலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த புத்தகத்தில் உள்ள காரியங்களை மாத்திரமல்ல, சற்று அதிலே கூடுதலான சில உங்களுக்கு உதவிக்காக சில காரியங்களை நான் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றால் இது ஒரு மனிதனுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த பிசாசியர் இதுல நாங்க பார்த்தோம், உடல் சார்ந்த மண்டலம், அங்கே மத சார்பான மண்டலம், மயக்கீழுக்கும் ஆவிகள். அப்ப இந்த மூன்றிற்கூடாக எப்படி பிசாசு வந்து கிரியை செய்கிறான் என்பதை நாங்கள் வாசித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அதிலே முதலாவது உடல்ல எப்படி அவன் கிரியை செய்கிறான், மதத்திலே அதாவது சபைக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறான், இன்றைக்கு மயக்கீழுக்கும் ஆவி. அப்படி என்றால் வார்த்தையா அல்லது மயக்கீழுக்கும் ஆவியா? இப்ப வார்த்தையா, அதாவது இன்னைக்கு உலகம் வந்து எங்களை மயக்கி இழுக்கத்தக்கதான ஒரு சூழலை அதை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலே இப்படி பிசாசு எங்களை தேவனை வார்த்தையா அல்லது உலகமா மயக்கீழுக்கும் ஆவியா? இன்னைக்கு பிசாசு வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறான். தீக்கர் சொல்ற அங்கே சில பிசாசுகள், ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுத்தமானது பரலோகத்திலே முதலாவது உண்டாக்கப்பட்டு அவன் பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டு அவன் ஆவியாக கிரியை செய்தான். அவன் பிற்பாடு அங்கே மனிதருக்குள்ளாக வந்துதான் இன்றைக்கு அவன் கிரியை ஏதேன்ல இருந்து ஏறக்குறை 6000 வருஷமாக இன்றைக்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப தீக்கர் சொல்ற சில பிசாசுகள் வந்து வியாதிக்குடாக, அதாவது மிக முக்கியமான இயற்கைக்கு மேம்பட்ட அங்கே வியாதிகளுக்கூடாக அவன் தன்னை வடிவமைத்து கொண்டான். அப்ப பாருங்க, சிலது மனிதனுக்குள்ளாக, சில ஆவிகள் வியாதியை கூட வியாதிக்குள்ளாக அவன் போயிட்டான். அப்ப அந்த வியாதிக்குள்ளாக போய் இன்றைக்கு மனிதனை அவன் வேதனைப்படுத்துகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் நாங்கள் பிசாசு என்றால் உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியும், வேதனைக்கு உட்படுத்துகிறவன். அடுத்தது தீக்கர்சி அதிலே அவர் சொல்லுகிறார், தீங்கிழைக்கிற ஒருவன், தீங்கிழைக்கும் ஒருவன். அடுத்தது வந்து வேதனைக்குட்படுத்துகிறவன். அப்ப பாருங்க, வேதனைப்படுத்துகிற ஒவ்வொன்றும், அதாவது ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிற ஒவ்வொன்றும் பிசாசாயிருக்கிறது. அதே நேரத்துல பாருங்க, தீங்கிழைக்கு, எங்களுக்கு ஒரு தீமையானது, தீங்கு இன்னொரு மனிதனுக்கு நாங்க தீங்கு செய்யணும் என்று விரும்புகிறதும் ஒரு பிசாசாயிருக்கிறது. அப்ப அதனால இன்னைக்கு பிசாசு வந்து எல்லாருக்குள்ளாகவும் அவன் பரப்பிட்டான். இன்னைக்கு ஏனென்றா அவன் சரீரத்துல வரலாம், அதே நேரத்துல அவன் ஒரு ஆத்துமாக்குள்ளேயும் வரலாம். ஆனா தேவனால முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்குடைய ஆத்துமாக்குள்ள மாத்திரம்தான் அவன் வர முடியாது. விளங்குது? அவங்கள வர முடியாது. ஆனா தேவனால முன்குறிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவன் வரலாம். இப்ப நீங்க உங்களுக்குள்ள கேள்வி வரும், அவனுக்குள்ள எப்படி வரலாம்? அப்ப அதுக்குதான் தீக்கர் சொல்றேன், எங்களோட சரீரம் வந்து இன்னும் மீட்கப்படையல, எங்களோட ஆத்துமா மாத்திரம்தான் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாயிருக்கிறது. அவன் எங்களோட சரீரத்துல வந்து இலகுவாக அவன் வரணும். அப்ப வியாதி ஒரு மனிதனுக்குள்ள வருகிற வேளையில அது 3 கட்டங்களை பெறுகிறது. ஒன்று தேவனுடைய நாம மகிமைக்காக, அடுத்தது வந்து தேவனுடைய சிட்சை, இன்னொன்று தேவனுடைய இன்னொன்றுக்குள்ள என்ன பாவத்தின் விளைவு. அப்ப விளங்குது அவங்களுக்கு? பாவத்தின் விளைவு, தேவனுடைய நாம மகிமைக்காக, இன்னொன்று சிட்சை. அப்ப அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இப்ப யோபுவை பார்க்கக்குள்ள பாருங்க, அது என்னத்துக்கு? தேவனுடைய நாம மகிமைக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு தேவன் சோதனையை கொடுத்து அவன் யார் என்பதை அவர்
நிரூபிக்க. இன்னொரு காரியத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, என்ன இது தகப்பனா தாய் அவர் சொல்ற முன்னோர்கள் செய்த பாவம், அவர் சொல்ற யாருடைய பாவம் இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காக. அப்ப அதே போல பாத்தீங்கன்னா நாங்க பழைய ஏற்பாடு ஏனென்ற செய்தியில ஒரு ராஜாவை நாங்க பார்க்கிறவங்க கிராதியின் வழியிலாக அவன் விழுந்து மரிச்சு போறான். அவன் பார்க்கிற வேளையில பாவத்தின் விளைவாக, அதே போல பிழையாம நிறைய பேர் பார்க்கிற வேளையில பாவத்தின் விளைவாகவும் வருகிறது. அப்ப இது அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் இது எதனால உண்டானது விளங்குது. அப்ப நான் மெதுவா போறேன், ஏனென்றா இது ஒரு ஆழமான காரியம் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அதை இலகுவாக போட்டு கண்டு கொள்ளலாம் விளங்குது. அப்ப ஒரு மீட்கப்பட்ட ஆத்துமாவை கூட பிசாசு தாக்கலாம். என்ன நாங்க அன்றைக்கு பார்த்தோம், பேதுரு என்ன அவனுக்குள்ள ஆத்துமாவை அவனுக்கு வியாதியில தாக்கல, ஆனா அவனுக்குள்ளாக என்ன அவன் ஒரு கிரியை செய்யும் போது இயேசு என்ன சொன்ன, அப்பாலே போ சாத்தானே. அப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் பேதுரு என்ன. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு அவன் அதை பேசல. ஆனா அவங்களுக்கு சரீரத்துல மரணம் வந்துச்சு அவங்கள சிறைச்சேதம். அப்ப தேவனால முன்குறிக்கப்பட்டவனை யாரும் கொள்ளையிலான்ற ஒரு கட்டம் வந்துடும். ஆனா அவனை என்ன செஞ்சாங்க, சிறைச்சேதம் செய்யப்பட்டான் விளங்குது அவங்கள. அப்ப மரணம் கூட வந்தது. ஆனா அவன் தேவனுடைய அவன் ஆத்துமா தேவனுடைய வார்த்தைகள், இந்த மயக்கீழுக்கு மாவில தான் விஷயம் இருக்கு. ஏன்னாண்டா நாங்க எங்களோட ஆத்துமா எங்க இந்த பக்கம் சாயுது விளங்குதா, வார்த்தையா அல்லது மயக்கீழுக்கும் ஆவியா. அப்ப அந்த மயக்கீழுக்கும் ஆவிகள் என்ன செய்யும், தந்திரமா எங்களை என்ன இது வார்த்தை அல்லது இது நீ செய்யறது சரி என்று எங்களை என்ன செய்யும், உலகத்தின் பக்கம். ஆனா ஆத்மாவுக்குள்ள தேவன் இருந்தா நாங்க என்ன செய்வோம், அதுக்குள்ள வரமாட்டோம். அப்ப நான் ஆரம்பத்துல இருந்து வாரேன். அப்ப உடல்ல அவன் என்ன செய்யறான்டா, வியாதியை ரெண்டாக பிரிக்கலாம். இயற்கைக்கு மேம்பட்ட வியாதிகள், சாதாரண வியாதி விளங்குது. அப்ப இயற்கைக்கு மேம்பட்ட வியாதிகள் வரும்போது நாங்க எங்கட ஆத்துமா மீட்கப்பட்டிருந்தாலும் பிசாசு எங்கிட்ட வந்துட்டான்ன்றது அர்த்தம். அத விளங்குது அவங்களுக்கு. அப்ப அந்த ஆத்துமாவை அவன் என்ன செய்வான், எங்கட சரீரத்துல வந்துட்டான். ஆனா எங்கட ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கா இல்லையா என்பது தான் பொறுத்தது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்து எங்கட வியாதி வந்துட்டான், வந்த பிற்பாடு இயற்கைக்கு மேம்பட்ட, அப்ப இயற்கைக்கு மேம்பட்டதுல 3 அவர் சொல்றேன் என்ன, கேன்சர், அடுத்தது டிபி என்ன அதாவது காச நோய், அடுத்தது கண் புரை அதாவது கண்ல வளர்ற சதை. இந்த 3ம் இயற்கைக்கு, ஏன்னா அது ஒரு உருவத்தை கொண்டு வர்றது, ஏன்னா ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றபடினால அது கிருமி விளங்குது. அது நுண் கிருமியா இருக்கிறது, அணுக்களா இருக்கு, நுண் அணுக்கள். இப்ப ரத்த அணுக்கள் இருக்கு, மாம்ச அணுக்கள் இருக்கிறது, ஜீவ அணுக்கள் இருக்கிறது விளங்குது. அப்ப ஜீவ அணுதான் அணுவாக உண்டாக்கப்பட்டு அதை என்ன செய்யறது, ஒவ்வொரு அணு செய்யற வேளையில ஒரு சரீர வளர்ச்சியை கொண்டு வருது, புரியுதா. ஆனா மாம்ச அணுக்கள் இல்லாட்டியும் உங்களோட சரீரம் மரத்து போயிடும். சில பேருக்கு அடிச்சா விளங்காது, ஏனண்டா இந்த மாமிச அணு மரிச்சிட்டு. ஏன்னா அதான் அது. இரத்த அணு இல்லாட்டி என்ன நடக்கும், உங்களுக்கு இரத்த ஓட்டம் உறையும் என ஏற்படாது. அப்ப பாருங்க, அப்ப ஒவ்வொரு சிறு நுண்ணுயிர் தான் அதை என்ன செய்யறது, ஜீவனை கொண்டு வரும். அப்ப இந்த கேன்சர் ஆனது பார்க்கிற வேளையில ஒரு சத வளர்ச்சியை கொண்டு வர்றபடிதான் அதுக்கு என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிற, புரியுதா. அப்ப அதே போல காச நோய் சளி முழுவதும் பரவி அவனை கொள்ளுதண்டா, அந்த காச நோய்க்கு டிபிக்கு என்ன இருக்கிறது, கிருமி இருக்கிற. அதுதான் என்ன செய்யுது, அது பரவுதலை ஏற்படுத்தி அவன முழு சரீரத்தை மூடி கடைசியாக அவனை என்ன செய்யறான், மறிக்கிறான். அடுத்தது பார்த்தேன்னா கண்புற என்ன செய்யறது, எங்கட கண் பார்வையுடையவங்களாக இருக்கிறோம். ஆனா என்ன நடக்கிறது, காலப்போக்கில் எங்கட கண் மறைஞ்சு எங்களை பார்க்க இல்லாம பாக்குது. அது என்னது, அது ஒரு இயற்கையாக இருக்கிற ஒன்றை அது என்ன செய்யறது, மறைக்கிறது. இது எல்லாமே யாரா இருக்கிறதுண்டா, வேதம் சொல்லுது பிசாசா இருக்கு. அப்படியான எங்கட ஆத்துமா நாங்க தேவனை விட்டு விலகிட்டோம் என்ற அர்த்தமா இல்லை, எங்கட ஆத்துமா பரலோகம் போகாதுன்றது அர்த்தமா இல்லை. ஆனா என்ன நடக்கிறதுன்னா, இப்ப வியாதி வந்த பிற்பாடு நாங்க உலகத்தை தேடி அல்லது அதுல தேவன் எனக்கு நான் இப்படி இருந்தேன்னா எனக்கு இப்படி செய்துட்டேரண்டா நாங்க யாரா மாறுறோம், சரீரத்துல வந்த பிசாசுங்க ஆத்துமால புரியுதா உங்களுக்கு. அப்ப அதுதான் அர்த்தம்.
ஆனா சரீரத்துல வந்திருக்கிறது இந்த இயற்கைக்கு மேம்பட்டது. ஆனா எங்களோட ஆத்துமா கத்தரை நம்பி கத்தரை மகிமைப்படுத்தி கத்தருடைய வார்த்தையை சொல்லி கத்தருடைய காரியத்துக்காக இளைப்பாரி என்ன ஜோபுவை போல என்ன வந்தாலும் நாங்க வாயாலேயும் உங்களோட செய்யாலவும் நாங்க தேவனை தூசிக்காம இருந்தோம்டா எங்களோட ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனா எங்களோட சரீரத்துல அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கான். ஒன்று பாவத்தின் விளைவு, அல்லது தேவனுடைய நாம மகிமை, அல்லது என்ன அடுத்தது சிச்சை விளங்குது. அப்ப இந்த சிச்சையின் விளைவு அப்ப அது யாருக்கு தெரியுமாண்டா? தேவனுக்கும் எங்களுக்கும் தான். ஏன்னா நாங்க எங்களுக்கு தானே தெரியும் நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாங்க தேவனை தேடுறோமா தேவனை தேடாம, அல்லது நாங்க தேவன காரியத்துக்கு விரோதமா இருக்கிறோமா என்றதை தெரியும். அப்ப அதனாலதான் யோபுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன ஆக்கள் நண்பர்கள் சொல்லிட்டாங்க, இது எல்லோ நீ ஒரு ரகசிய பாவி. அப்ப உடனே இவன் என்ன செய்யறான், நாங்க யாவது பழி விட்டனா, ஏன்னா பழி செய்யாம தேவனை பழி, ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பழி செலுத்தினாங்க. ஏன்னா ஒவ்வொரு பழியும் உத்தமமா. இப்ப நாங்க பாக்குறோம் விதைக்கிற உதாரணத்துக்கு என்ன சொல்றது, அறுவடை முதற்பலன்கள் இருக்கு. ஏன்னா அதே போல அவங்க என்ன சொல்ற பஸ்கா, அதாவது அவங்களோட பாவத்துக்கான கிரயம், அதே நேரத்துல போஜன பலி, இப்படி பலிகள் இருக்கிற அந்த பலிகள் எல்லாமே கடவுளுக்கு சரியான காணிக்கையை செலுத்தி நான் செஞ்சேனாண்டு ஆராய்ஞ்சு பார்க்கிறான். பார்த்தா எல்லாமே சரியா இருக்கு. அப்ப உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், தேவனை நம்பிட்டு இருந்தான். இது தேவன் என்ன நிச்சயமாக குணமாக்குவேன், என நான் மரிச்சாலும் நான் நிச்சயமா அவரை காண்பேன், எனக்கு ஒரு சரீரத்தை தருவேன் என்று அழுகி போனது எல்லாமே ஜீவனை பெருமன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏன் வருதுன்றா அவன் ஆராய்ஞ்சு பார்க்கிறான். பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா அவட சூழ இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நீ ஒரு பாவிதான், ஏன்னா இப்படி ஒரு தண்டனை ஒரு மனிதனுக்கு வராது. ஆனா அவன் என்ன செய்தான், தேவனே நம்பிக்கொண்டிருக்கிறபடினால அது நிச்சயமாக அவன் என்ன செய்தான், தேவன் என்ன நிச்சயம் விடுவிப்பார். ஏன்னா அவன் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருந்தான். ஆனா நண்பர்கள் கூடவே இருந்தான். அவங்களும் தேவனுடைய ஜனம்தான், அவங்க கடவுளுக்கு பயந்தவங்க தான். ஆனா அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்டா, அவனை சொன்னான், அவன் யோபு எந்த காரியத்திலும் அவன் என்ன செய்யல என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப பாருங்க, பிசாசு என்ன செய்யறான், தீங்கிழைக்கிறவன் வேதனை கொடுக்குறான். ஆனா அவன் என்ன செய்யறான், எந்த காரியத்திலும் அவன் என்ன செய்யல, தேவனை தூசிக்கல, தேவனுக்குள்ளாகவே அவன் என்ன செய்தான், ஜீவித்தான். இப்ப நாங்க பார்க்க போறோம் பாருங்க, உடல் சார்ந்த மண்டலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, 40 அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி எப்படி அந்த வியாதி. அப்ப பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, உண்மையாவே பாருங்க, இப்பொழுது மரணத்தை பற்றி பேசுவோம். இப்பொழுது இந்த நிலையில் உள்ள அந்த விதமான நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் எப்படி வியாதிப்பட்டவராக இருக்க முடியும்? இருங்க, அந்த கதிரை உள்ள போடும். பிறருக்கு அதுல வாசல் ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்ப பாருங்க, அந்த சௌரனை உங்களுக்கு தெரியும், இவருக்காதான் நீங்க ஜெபிச்ச. நீங்க தேவனுடைய நாள்ல தேவன் அவருடைய பொருத்தனை, ஏன்னா தேவன் அவர் மரித்திருக்கிற அவருக்கு ஜீவனை கொடுத்தா தேவனுடைய ஆலயத்துல கூட்டி வருவேன் என்று அவர் பொருத்தனை பண்ணியிருந்தார். ஆமே, அந்த பொருத்தனையை நிறைவேற்ற இன்றைய நாளில தேவனுடைய, அவர் மரித்திருந்தவர், அவருடைய மூளை மரித்திருந்தது, அவருடைய சரீரம் இயங்காம இருந்தது. ஆனா தேவன் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதனாலதான் தேவனுடைய காரியத்துல நாங்க ஏனென்றா இன்றைக்கு தேவன் அந்த பிசாசை ஜெயித்தபடினால தேவன் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் எந்த அதிகாரமும் கிரியை செய்ய முடியாது என்றதை நாங்க அறிந்திருக்கிறோம். ஏனென்றா எந்த காரியமும் தேவன் ஏற்கனவே ஜெயித்துட்டா. நாங்க வாசி என் ஆத்துமாவை கத்தரை சோத்தி அவருடைய தழும்புகளால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், குணமா இருக்கிறோம். ரைட், நான் செய்திக்கு வரேன். அப்ப பாருங்க, இப்ப 40வதுல என்ன பாக்குறோம்டா, இப்ப தேவன் எங்களோட ஆத்துமா உலகத்தோட, ஏன்னா நீங்க முன்னமே இப்ப அறிஞ்சிருக்கிறீங்க,
தேவன் ஆதியில தேவன் படைக்கும் போது என்ன செய்யற, முதலாவது மனிதனை ஆவியாக தான் படைச்சு. அப்ப அந்த ஆவியில தான் தேவன் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபமாக, சரீரத்துல இல்லை. இப்ப சரீரத்துலன்னா நாங்க எல்லாரும் இவரை மாதிரிதான் இருப்போம். ஏன்னா தேவன் ஆவியா இருந்து அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனா மனிதன சரீரத்துல வரக்குள்ள அப்படி அவர் படைக்க. ஏன்னா அது தாய் கருவுல நாங்க பிறக்கக்குள்ள அதுல ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய முகத்தோற்றத்தை வச்சு நாங்க ஆனா ஆவியில பாத்தீங்கன்னா அவருடைய சாயலும் ரூபம். உதாரணத்துக்கு நாங்க தேவனால பிறந்த ஒரு ஆத்துமா இருந்தா இப்ப நாங்க அவரை போலதான் இருப்போம். என்ன, ஜீசஸ பார்த்தா எங்களை பார்க்க தேவன். ஏன்னா அவர் முகம் அவரால பிறந்தபடினா. அப்ப ஏன் எங்கட முகம் இப்ப வித்தியாசமா இருக்கமாண்டா, அதான் வெளிப்பாடு. விளங்குதான்? அவர் ஆதியில ஆவியா படைக்கக்குள்ளதான் அவருடைய சாயலும் ரூபமா. அப்ப எங்கட ஆத்துமா தான் முன்னமே படைச்சு. இந்த ஆத்துமாக்குள்ளதான் ஆவி இருக்கு. அப்ப நாங்க பார்த்தா ஆத்துமாண்டா ஆவியின் தன்மை என்று பார்த்தனாங்க. விளங்குதா? அப்ப பாருங்க, அப்ப தீர்க்கதரிசிட்ட ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு கேள்வி உண்டாகும் என்று அவர் என்ன சொல்றேன்டா, அப்படியானால் அவர் கேட்கிற பாருங்க, இந்த நிலையில் அந்த விதமான நிலையில் இருக்கின்ற ஒரு நபர் எப்படி வியாதிப்பட்டவராக இருக்க முடியும்? ஏனென்றால் உங்கள் சரீரமானது இன்னும் மீட்கப்படவில்லை. உங்கள் சரீரம் மீட்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவாக அருமையானவராக, எவ்வளவாக பரிசுத்தவானாக, எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாக, எவ்வளவு பரிசுத்தாவி பெற்றவராக இருந்தாலும் அது பொருட்டல்ல. அது உங்கள் ஆத்துமா மட்டுமே. பாருங்க, அந்த ஆத்துமா மட்டும்தான் யாருது? தேவனுடைய. ஆகவே உங்களுடைய ரட்சிப்பின் வாஞ்சியாகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை மாத்திரமே அது பெற்றிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுதல் தெய்வீக சுகமளித்தவை குறித்து மெய் உறுதிப்பாடு நமக்கு இராவிட்டால் என்னிடத்தில் எவ்வித உறுதிப்பாடோ அல்லது உயிர்த்தெழுதை நிரூபிக்கவோ நான் ஒன்றுமில்லாதவனாயிருப்பேன். கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் வாசம் செய்யாவிட்டால் என்பதை போன்று. அதாவது தேவன் எங்கட இருதயத்துல வாசம் செய்யாட்டி ஒன்றுமே இல்லை. ஆனா எங்கட இருதயத்துல அவர் வாசம் செய்வாராண்டா எங்கட ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, பிசாசு என்ன செய்யறான்டா, உடல்ல, அடுத்த மதத்துல. அப்ப முதலாவது இப்ப உடல்ல நாங்க அடிக்கடி இப்ப 6-7 மாதமா பார்த்தது. ஆனா நான் இது செய்திக்காக நான் டச் பண்ணி போறேன். ஏனண்டா நீங்க இத புரியணும்டா. அப்ப பாருங்க, உடல்ல. அப்ப உடல்ல இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடல்ல எங்கட இயற்கைக்கு பெற்ற வியாதி வந்துட்டா பிசாசு எங்கட சரீரத்துல வந்துட்டான். ஆனா அவன் என்ன செய்வான்டா, அந்த காரியத்தை கொண்டு எங்களை என்ன செய்வான்? ஒருவேளை இது பாவத்தின் விளைவாக வந்திருந்தா எங்கட ஆயுசுக்கு முன்பாகவே அவன் என்ன செய்வாங்கள கொண்டு போயிடுவான். கொண்டு போய் என்ன செய்வாங்கள மரிக்க வச்சிருப்பான். ஆனா தேவனுடைய நாம மகிமைக்காகண்டா தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்வேர்? உலகம் அறியத்தக்கதாக ஒரு சாட்சிய அவர் என்ன செய்வேர்? ஏற்படுத்துவேர். விளங்குதா? அப்ப மகிமை என்றா அது ஏற்படும், அல்லது சிச்சை என்றா அது என்ன செய்யும்? அது நிச்சயமாக அந்த தண்டனை எங்களுக்கு என்ன நடக்கும்? அது எங்களோட ஆயுசுக்கு முன்பாகவே அதை என்ன செய்யும்? எங்களை கொண்டு போகும். அப்ப அதனாலதான் நாங்க தேவனை நம்பி வரும்போது தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் எங்களுக்கு என்ன ஆயுச தந்திருக்கிறாரோ, எவ்வளவு காலம் வந்திருக்கிறாரோ, நாங்க என்ன செய்வோம்? அவருக்காக கடைசி மட்டும் நாங்க வாழ்ந்து எங்களோட ஓட்டத்தை முடிப்போம். நாங்க அதுக்கு பிற்பாடு நாங்க இருக்கணும், வாழணும் என்றதை இருந்து நாங்க அதை தேடி நாங்க பார்க்காம நாங்க அவரை, ஏன்னா இது ஒரு எச்சரிப்பாய் வந்துட்டு. ஏன்னா இந்த மரணம் இந்த வியாதி எப்பயுமே எங்களை என்ன செய்யும்? எப்பயுமே அது என்ன செய்யும்? இயற்கைக்கு மேம்பட்ட எங்களை மரணத்துக்கு வழி நடத்த முடியும். ஆனா நாங்க அதுக்கு முன்பாக எங்களோட ஆத்துமாவை சிறப்படுத்தி தேவனுக்காக வாழ்வோமானா அந்த பிசாசை நாங்க என்ன செய்யலாம்? இலகுவாக நாங்க திறத்தலாம். ஏண்டா அது சரீரத்துல மாத்திரம். ஒருவேளை அது எங்களை மரணத்துக்கு வழி நடத்தலாம். ஆனா எங்களோட ஆத்துமா அழியாது, அது மீண்டும் வரும். ஏண்டா இந்த சரீரம். அதனாலதான் பிசாசு இந்த சரீரத்தை தொடுவான். ஏன்னா இப்ப இன்றைக்கு நீங்க காய்ச்சல்ல வருவீங்க, அதுல நாங்க ஜெபிச்சோன்னா சுகமா, ஆனா குறை வராம இருக்கா? அது வரும். ஏன்னா அது இயற்கை. ஏன்னா அது எப்பயுமே எங்களோட சரீரம் நாங்க மலையில நனைஞ்சாலோ அல்லது நாங்க உடம்பு எங்களோட டயர்ட் ஆகினாலோ அது வரும். ஆனா இயற்கைக்கு மேம்பட்டது வருதுண்டா அது ஏதோ ஒரு விளைவின் பகதாலதான் அது என்ன செய்யும்? எங்களுக்குள்ள வரும். அல்லது தேவண்ட உலகத்துக்கு ஒருவேளை அப்படி சுகமாயினா அந்த ஆத்துமாவில இன்னொரு ஆத்துமா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படுமா இல்லையா?
அதான் தீர்க்கதரிசிட காலத்துல நடந்துச்சு. ஏன்னா அதனால தேவன் நாமம் உலகமெங்கும் அறியப்பட்டது, தேவன் ஜீவிக்கிறார் என்றதும் நிரூபிக்கப்பட்டது. அப்ப அதனால அதை நாங்க வச்சு ஒரு மனிதனை நாங்க என்ன செய்யலாது தீர்மானிக்கல. ஆனா அங்கட ஆத்துமாதான் முக்கியமானது. ஏன்னா அதுதான் தேவனால உண்டாக்கப்பட்டது. ரைட். அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, மார்க்கு 9:18 எடுங்க. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைகளில் பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரைகளில் புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாவது செய்ய கூடுமானால் உங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். காரணம் இப்ப இதுல என்னத்தை நாங்க வாசிக்கிறோம்டா பாத்தீங்கன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன வியாதி இருக்கு? எங்கட முறைப்படி பார்த்தா காக்கா வலிப்பு. ஏன்னா அவனுக்கு காக்கா வலிப்பு உள்ள ஆவி. அப்ப அது என்ன சொல்றான்னா, அது ஒரு வலிப்புன்னு நாங்க சொல்லுவோம் மருத்துவர்கள். ஆனா இப்ப இங்க நாங்க வேத பிரகாரமாக பார்க்கக்குள்ள என்ன பார்க்கிறோம்? தேவன் எப்படி கடிந்து கொள்றார்? அது ஒரு ஆவி. அவனை என்ன செய்யறது? அந்த ஆவி தீயில கொண்டு போய் விடுகிறது. ஏன்னா அவனை தற்கொலை பண்ண வைக்கிறது. அது ஏனண்டா நாங்க என்ன சொல்லுவோம், அவனுக்கு வலி தாங்காம ஏலாத கட்டத்துல அவன் என்ன நான் செத்தா நல்ல மண்டதை செய்யறான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுண்டா, அது ஒரு ஆவிய. விளங்குது அவங்களுக்கு? அப்ப ஏன் நாங்க பாக்குறோம்டா, உடல் சார்ந்த மண்டலத்துல இப்படி பிசாசு கிரியஸ். அப்ப வைத்தியர்கள் அந்த காக்கா வலிப்பு ஒரு வியாதிய வியாதி என்று சொன்னா, ஆனா வேதம் என்ன சொல்லுதுண்டா, அது ஒரு பிசாசன். அப்ப அதனாலதான் இயேசு என்ன சொல்ல, இந்த ஆவி நீ அவனை கடிஞ்சு கொண்டு இந்த ஆவி இவனை விட்டு வெளியே போன்னு சொல்லக்குள்ள அவனை என்ன செய்யறது? அளக்களிஞ்சது. என்ன நுரத்தள்ள வச்சிச்சு. என்ன வாயால நுர வந்துச்சு. அவன் கீழே விழுந்தான், உருண்டான். அவனை வேதனைப்படுத்தி அளக்களிஞ்சு கடந்து போ. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமெண்டா, சரீரத்துல வியாதி வருதண்டா இயற்கைக்கு மேம்பட்டது, அது ஒரு ஆவி. விளங்குது அவளுக்கு? அப்ப நாங்க பிறகு மயக்கிலுக்கு ஆவியில வரக்கு பார்க்கல, சொல்நடையில வரும். ஒரு மனிதனுக்குள்ளால இருந்து ஒரு பேச்சால இன்னொருவனை வேதப்படுத்துறது. நாங்க தீங்கு இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, ஏன்னா இப்படி நல்ல முன்னேற்றம் வந்துட்டா எங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அது யாரு? அதுவும் ஒரு ஆவிதான். விளங்குது அவங்களுக்கு? அப்ப இது எப்படி சரீரத்துல வெளிப்படையா இருக்கிறது, சில பேருக்கு மறைமுகமா இருக்கு. விளங்குது? அப்ப அது எல்லாமே ஆவிதான். ஆனா எங்கட ஆத்துமால தேவன் இருந்தா என்ன செய்யுமெண்டா, நாங்க தெளிவா தேவனை நம்பி தேவனுக்காக ஓடுவான். எங்கட சரீரம் என உருகுலைஞ்சி இருக்கும், வியாதியோடு இருக்கும், பலவீனத்தோடு இருக்கும், எதுவுமே இருக்கு. ஆனா நாங்க அதை பொருட்படுத்தாம தேவனோடு ஓடிட்டு இருந்தா எங்கட ஆத்துமால யார் இருக்கிறது? தேவன் இருக்கு. ஆனா இப்படி காரியம் இருக்குமானா அது ஒரு பிசாசா இருக்கு. அப்ப பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஆனா உலகத்துல என்ன செய்வாங்க? அவங்க மருந்தை தேடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு
ஆக்கள் மருந்துடைய காரியத்துல இயற்கையில தேவனை வச்சு அது நல்லது. ஆனா நாங்க என்னத்தை பார்க்கணும்டா, அதை அழிக்கத்தக்கதான ஒரே ஒருவர் தேவனாயிரு. அது யார் என்பதை நாங்க கண்டுகொள்ளும். இதுதான் முக்கியம். வியாதி எல்லாருக்குள்ளேயும் பெற, ஆனா அது யார் என்பதை கண்டு நாங்க தேவனுக்குள்ளாக அதை கடிஞ்சு கொள்ளும் போது தேவன் அதை செய்வார். அப்ப பாருங்க, உடல் அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு உடல்ல இப்படி பிசாசு. அப்ப அதனாலதான் நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்க அவன் முழு உலகத்திலேயும் அவன் இருக்கிறான். முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு குறைபாடோட ஏதோ ஒரு காரியத்தோட அவன் எப்பயுமே இருப்பான். ஆனா அது எல்லாமே வார்த்தை வர வர வரதான் அவன் என்ன செய்யும், திறத்து. அப்ப அதனாலதான் சத்தியம் வர்றபடிதான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால உடம்புல நான் அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் மதத்துல. இப்ப நான் இதை ஸ்பீடா போறதுக்கு காரணம் என்ன, இப்ப புதுசா செய்தியை கேட்கிறவங்க யோசிப்பாங்க இதுல இவ்வளவு ஒரு ஆழம் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு வச்சுட்டு போனா உங்களுக்கு அலுப்பு தட்டு. அதனாலதான் நாங்க தொடர்ந்து பார்க்கக்குள்ள அலுப்பு தட்டை தான் நான் பார்த்தேன்னா இது ஒரு 6-7 மாதம் ஒரு புத்தகம் போகுதுன்னா அதுக்கு ஒரு கஷ்டம் என்ன. அப்ப அதனாலதான் நான் பார்த்தேன்னா வார வருடத்துக்குள்ளாக நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு வெளியிலையும் இதை ரைட். நான் அடுத்ததுக்கு பார்க்க போறோம் பாருங்க, என்ன மத சார்பான மண்டலம், எப்படி சபையில பிசாசு கிரியை செய்யறாங்க. அப்ப அதுல தீகசி என்ன இங்க உதாரணம் எடுக்கிறேன்டா, அந்த யார அந்த சாமியல்ல யாரு சவுல் போய் ஒரு மந்திரவாதி என அந்த ஒரு ஸ்திரியை அழைச்சி அவன் என்ன செய்யறான், கொண்டு வாரதை எடுக்கிறான். அது பாத்தீங்கன்னா அது என்ன, அது ஏன் அதை கொண்டு வாரேன்டா, அது தேவனுடைய வார்த்தைக்கு அது முரணானது. ஏனென்றா தேவன் ஒரு மனிதனோட பேசுறேன்டா அது ஊரின் தும்மின், அது என்ன தேவனுடைய வார்த்தை. அன்றைக்கு ஆசாரியருடைய மார்ப கச்சையில இருக்கிற அந்த 12 ரத்தின கற்கள்ல தேவன் ஒரு வார்த்தையை பேசினா அந்த 12 நிற கற்களும் என்ன செய்யும், ஒளிரும். அப்ப இவன் என்ன செய்யறான்டா, இவன் தேவன்ற மனிதன், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா போய் தவறு விட்ட பிற்பாடு யார் அழைக்கிறான், மந்திரவாதியை அழைத்து கர்த்தர் என்னோட இருக்கிறாரா என்றதை அவன் என்ன செய்யறேன், தேவன் என்ன எனக்கு செய்ய போறேன்றதை பார்க்க. ஆனா அது என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா. அப்ப அதான் வேதம் என்ன சொல்லுது, ஒருவன் போதித்தால் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். ஒரு பவுல் சொல்றான் இன்னொரு இடத்துல, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் நாங்கள் பேசினதை அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அப்ப இன்றைக்கு ஸ்தாபனங்களை பார்த்தீங்கன்னா தேவண்ட வேதம் பவுல் அப்போஸ்தலர்களாலே எழுதப்பட்டதை அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல ஏற்றுக்கொள்றாங்களா. ஆனா வேதம் என்ன சொல்லுது, ஒருவன் தேவனுக்குள் இருக்கிறான் என்றால், தேவனுடைய ஆவியை பெற்றவனா இருக்கிறான் என்றால் நாங்கள் பேசினதை அவன் என்ன செய்யணுமாம், ஒத்துக்கொள்ள கடவன். அப்ப ஆனா வேதத்தினுடைய வார்த்தைகள் அவங்க என்ன செய்யறாங்க, இல்ல ஒத்துக்கொள்ள. அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக காரியத்தை அவங்க ஒத்துக்கொள்ளாம இருக்கிறபடினால அது என்ன காரியமா இருக்கிறது, தேவனுடைய அது என்னது, சபைக்குள்ளாக இப்படி பிசாசு அவன் என்ன செய்யறான் என்றா கிரியை செய்யறான் என்பதை அது காண்பிக்கிறது. ஏனென்றா அது தேவனுடைய வார்த்தையோடு இல்லை. அப்ப சவுலுக்கு தேவன் என்ன செய்யிட்டேரண்டா, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஏன் ரிஜெக்ட் பண்ணேன், தேவன் என்னத்த சொன்னேன், அவனுடைய அந்த யாரு அமிலேக்கியருடைய எந்த காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்க கூடாது. ஏனென்றா அவங்க வழி மறித்தவங்க, அந்த காரியத்தை எதையுமே நீ வைக்க கூடாதுக்குள்ள அவன் என்ன செய்யறான், தப்ப வைத்து அவனோடு இருக்கக்குள்ள. அதுக்காக சாமுவேல் தேவன் சொல்றேன், நான் இவனை ஏற்படுத்தினதுக்காக நான் துக்கம் அடைகிறேன். அப்ப ஏனென்றா தேவனுடைய வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ளாம அவன் என்ன செய்யறான், தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானதோடு அவன் என்ன செய்யறான், ஐக்கியம் கொள்றான். அப்ப அது சபையில இருக்குமெண்டா அந்த சபை என்னையா இருக்கிறது, அந்த மதத்துக்குள்ளாக யார் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதான் உடல்ல இப்படி ஒரு பரிசுத்தவானுக்குள்ள இருக்கிறான்னு பார்த்தோம். அதே நேரம் சபைக்குள்ளாக ஒருவேளை அந்த சபையில முன்குறிக்கப்பட்டவங்க இருக்கலாம், அந்த முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு சபைக்கு இருக்கும் வித்தியாசம் என்ன. ஆனா அந்த சபைக்குள்ளாக போதர்களுக்குள்ளாக அவன் இருந்து என்ன செய்வான், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான தேவண்ட வார்த்தை இப்படி சொல்லும் போது அதுக்கு எதிராக அவங்க நடக்கும் போது அது யாரா இருக்கிறது, பிசாசு. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் அதை ஏற்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எங்கட சபை பாரம்பரியம், நாங்க இங்கதான் ரட்சிக்கப்பட்ட, நாங்க என்ன
நாங்க இங்கதான் போனோம், அது பரவாயில்ல, தேவன் எங்களை பார்ப்பார். ஆனா அது எங்க என்ன இருக்கிறது? பிசாசு கிரிய செய்யறான் என்பதை நாங்க என்ன செய்யணும்? அங்க காணோம். அப்ப பாருங்க, அதனாலதான் அவர் என்ன சொல்றாருண்டா, அந்த காரியத்துக்குள்ளாக தேவன் இருக்கிறாரண்டா நிச்சயமாக அது என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தான் அது என்ன செய்யும்? கடந்து போகும். அப்படி இல்லாட்டி அது என்ன செய்யும்டா, அது தேவனுடைய காரியத்துக்கு எதிராக அங்க இருக்கு. இப்ப நாங்க 90வது பார்க்க போறோம் பாருங்க. பாருங்க, அதாவது சொல்ற பாருங்க, இப்பொழுது அந்த ஆள் வந்து தனக்கு தெய்வீக சுகமளித்தல் வரம் உண்டென்று கூறினது உங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்கள் சுகமாக, நான் ஏற்கனவே அதை வாசிச்சது. அதாவது சொல்றேன், ஒரு மனிதர்கள் சபையில வந்து தங்களுக்காக ஜெபிக்க அவங்க கேட்கும் போது அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாட்டி அது அந்த தீக்கர்சிக்குள்ளாகவோ அல்லது அந்த ஊழியக்காரன் இருப்பானண்டா அவன் எவ்வளவு ஜெபிச்சாலும் பிரயோசனம் இல்லை. ஏனென்றா அந்த வரம் அந்த ஆத்மாவுக்குள்ள தேவன் இருந்தாதான் அவன் விசுவாசிப்பான். அதான் நான் முன்னமே சொன்னேன், ஒருவன் தேவனுக்குள்ளாக இருக்கிறானண்டா அவன் வார்த்தையை விசுவாசிப்பான். அவன் பவுல் பேசினதை ஒத்துக்கொள்ளுவான். இப்ப யாக்கோபு பேசினதை ஒத்துக்கொள்ளுவான். ஏன்டா வேதம் என்ன சொல்லுது? நீங்க வியாதிப்பட்டா நீங்க என்ன செய்யணும்? மூப்பர் அளவச்சு எண்ணெய் பூசி ஜெபிக்கிற வேளையில விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யுமா? சொசமாக். அப்ப அவனுக்குள்ள தேவன் இல்லாட்டி அவன் என்ன செய்ய மாட்டான்? அதை விசுவாசிக்க மாட்டான். அப்ப அது யாரா இருக்கும்? அவன் வந்து இழக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். அப்ப அதை வந்து ஒன்றுமே நாங்க செய்யல. அப்ப அதை தான் அந்த காலத்துல எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க, எத்தனையோ வந்து வியாதிப்பட்டவங்க இருந்தாங்க, எத்தனையோ முடவர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசுவால யாரையும் செய்யல. ஆனா இங்க பாக்குறவளே அவனோட தகப்பன் எப்படி விசுவாசிச்சு அழுகிறான், என்னுடைய விசுவாசம் என அதை அதிகரிக்க எனக்காக அவன் ஜெபிக்க சொல்றத நாங்க பார்க்கணும். ஏனென்றா அதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற அதே போலதான் ஒரு சபையானது தேவனுக்குள்ளாக இருக்கிறதண்டா அது தேவனுடைய காரியம் வந்து வார்த்தையின்படி அந்த சபை செய்யும். இப்ப தெய்வீக சுகம் வரக்குள்ள சும்மா அழைச்சி ஜெபிச்சு நீ சுகமாயினான்னு சொல்லாது, ஏலாது. ஏனண்டா அவனுக்குள்ள அது இருக்கும். அப்ப அவனுக்குள்ள அது இருக்கண்டா அவன் கிரியையினால காண்பிப்பான். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. அப்போ விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதண்டா அவன் கிரியையில காண்பிப்பான். இல்லாதது இருக்கிறதண்டுவான், தேவன் சொன்னதை அவன் நம்புவான். அப்ப அதான் வேதம் சொல்லுது, நாங்க காணாததை நம்புவோமாகில் நாங்கள் அதை வர பொறுமையோடு காத்திருக்கோம். அப்ப நாங்க காணாதது நம்புறோம். ஏன்னா இப்ப ஊழியக்காரர் சொல்ற இது உங்களுக்கு இந்த வியாதி இருக்காது என்றக்குள்ள அது இருக்குது. ஆனா இல்லாததை காணணும்னா அப்ப இதுல இப்ப வெளியே வீங்கி இருந்தா இப்ப பாக்குறோம் இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னார்? இல்ல. அப்ப ஆண்டவரே இது இல்லை. அப்ப காணாதது வரமுதல் என்ற சரீரம் எப்படி இருக்கிறதோ நாங்க அதை விசுவாசிக்கிறதா விசுவாசம். அதான் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப ஒரு சபைக்குள்ளாக தேவன் இருக்கிறேன்னா அந்த சபையானது வார்த்தையின்படி நடக்கும். சும்மா ஆரவாரிக்காது, செய்தியை நம்பாது. இன்றைக்கு இப்ப கடைசி கால செய்தியில பாத்தீங்கன்னா மெசேஜ் இருக்கிறபடியா நாங்க மனவாட்டியன், ஆனா அது கிரியை இல்லாட்டி என்னதா இருக்கிறது? செத்ததா இருக்கு. அது விசுவாசிக்காட்டி, தெய்வீக சுகத்தை விசுவாசிக்காட்டி அது யாரா இருக்கிறது? அது செத்ததா தான் இருக்கு. அது எவ்வளவு பாராட்டி. அதே போல இந்த சபையானது போதிச்சுட்டு கிரியையில காண்பிக்காட்டி அது யாரா இருக்கிறது? செத்ததா தான் இருக்கு. அப்ப அதை காண்பிக்கிற அந்த சபை அதான் நான் முன்னமே சொன்னேன்னா இந்த மெசேஜ் எடுக்கக்குள்ள தடை வந்துச்சு. இந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ண மெஷினே ஸ்டக் ஆச்சு. அது என்ன செய்ய அழிஞ்சி போனது. ஏனண்டா இது காண்பிக்கப்படும். அதான் இப்ப நாங்க பாக்குறோம். இப்ப சபையை காட்டி கொடுக்குது. இதை யாருமே சேலஞ்ச் பண்ணி போதிக்க மாட்டேன். இப்ப நான் இதை ஏன் சேலஞ்ச் பண்ணி போதிக்கிறேன்டா நான் செய்கிறபடி நான் இப்ப செய்யாம போதிச்சா நீங்க யோசிப்பீங்க, முதலாவது பிறர் தான் இதை படிக்கும் சொல்லுவீங்களா இல்லையான்னு சொன்ன. அது மனித இயல். ஏன்னா முதல் பிறர் வந்து இது எங்களுக்கு சொல்ல முதல் இதை சபையை அவர் அப்படி நடத்தும். ஏன்னா இவர் செய்யாம இருந்தா போய் வருமா என்றதை நீங்க சொல்லி. ஆனா நான் என்ன செய்யறேன்டா, இதை செய்யறேன்னு என்னண்டா நான் செய்யறபடி அதான் தீக்க சொல்லி இது வாழ்ந்து காட்டும். இதை செய்து போதிக்கலாம், கட்டிங்க போடலாம். ஏன்னா நாங்க இப்ப குரூப்பை திறந்துட்டு போட்டுட்டே இருக்கலாம். அன்றைக்கு நிறைய பாத்தீங்கன்னா குரூப்புகளை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அதை போடுறதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை.
இப்ப ஆள் வந்து தண்ட தலையில என்ன அந்த நரகலான பீய வச்சுட்டு அது சுத்தமண்டா இப்படி இருக்கு. அது மாதிரிதான் இன்றைக்கு இருக்கு. ஏன்னா அது குருடாக்கப்பட்ட அவங்களுக்கு விளங்குது. ஆனா அவங்க செய்திய போடுறாங்க, விசுவாசிக்கிறமண்டாங்க. ஆனா தீக்க சொல்றேன், அது வாழ்ந்து காட்டும். அதுதான் சுவிசேஷம். அதே போலதான் மணவாட்டியானவள் அவள் சாரம் உள்ளவளா இருக்கு, அவள் உப்பா இருக்கிறாள். அவள் என்ன செய்வாள்? வாழ்ந்து காட்டுவா. நாம் போதிக்கிறோம்டா, இந்த மெசேஜ் இந்த இடத்துல நாங்க போதிக்கிறோம்டா, இந்த சபை வாழ்ந்து காட்டும். இந்த சபையில இந்த நடைமுறை இருக்கும். இல்லாட்டி ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஒருவன் சொல்லி கொடுத்து காண்பி காட்டி வந்து அவங்களால என்ன செய்யல, அது செய்யல. அப்ப பாருங்க, அதான் நீங்க எவ்வளவுதான் ஒரு மாதம் செய்தாலும் அது அப்ப அதான் சொல்ற, தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கமும் விசுவாசத்தினால் தான் உள்ளது. நீங்க ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கும். உலகத்தில் ஒரு இயற்கை காரியம் கூட நாம் கொண்டிருப்பதில்லை. கிறிஸ்தவ சபையில் ஒவ்வொரு காரியமும் விசுவாச கிரியையினால் தான் அது ஆகும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கவனியுங்கள். அவை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நன்மை, சமாதானம், மென்மை, குணம், பொறுமை. அது சரியா? ஒவ்வொரு காரியமும் இயற்கைக்கு மேம்பட்டது. அப்ப ஒவ்வொன்று இயற்கைக்கு மேம்பட்டது. ஒவ்வொன்று நாங்க என்ன செய்யணும்? இப்ப அன்பை வந்து நாங்க சும்மா செய்யலுமா? அது இயற்கைக்கு. தேவன் வந்தாதான் ஒருவனுக்குள்ள என்ன செய்யும்? அன்பு வரும். தன்னை போல புறனை யாராலையும் நேசிக்க இயலுமா? இப்ப தன்னை போல புறனை நேசிக்கிறேன்ற அர்த்தம் என்னன்னா, தண்ட சரீரம் போல. உங்களுக்கு பசிக்குவர், ஆனா அன்றைக்கு திண்டுட்டு இருக்கிறீங்க. இன்னொரு எனக்கு பசியா, கொஞ்சம் இரு, செய்தி போகுது கேட்டுட்டு இருப்போம். ஆனா உனக்கு பசி இருந்தா என்ன செய்வா? இப்ப விளங்குதப்ப அத நீ என்ன செய்வ? அதுக்கு ஒரு அந்த ரியாக்ஷன் அவனுக்குள்ள நீ செலுத்தணும். அதுதான் அன்பு. விளங்குதா உங்களுக்கு? இப்ப எனக்கு ஒரு காரியம் இருக்குண்டா, இப்ப நாங்க எங்களுக்கு சரியா இருந்துட்டா அவன்ட கஷ்டம் விளங்குதா? அப்ப அவன் ஒரு அவசரப்படுத்துறான, கொஞ்சம் இரு, என்ன கொஞ்சம் இரு. ஆனா எங்களுக்கு ஒன்று இயலாம என ஏற்பட்ட நாங்க என்ன செய்வோம்? முந்தி அடிச்சுட்டு ஓடுவோம். அப்ப வேதம் சொல்லுது, உன்னை போல பிறனை. அப்ப உண்ட சந்த சரீரத்தை என்ன எப்படி நீ பராமரிச்சு கவனிக்கிறியோ அதே போலதான் மற்றவன். அதுதான் ரியல். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்யுது. அப்ப அது செய்ய இயலுமா? அதாலதான் அந்த கற்பனையே உள்ளுக்குள்ள அடங்கு. அப்ப அததான். அப்ப அது யாரால செய்ய இயலுமாண்டா, தேவன் வந்தாதான் இன்னொருவனை என்ன செய்வோம்? மற்றவனை தான் நாங்க பார்ப்போம். மற்றவனுக்குள்ள அவன்ட குறைய அல்ல, அவனை நாங்க என்ன செய்யணும்? அந்த ஆத்துமாவுக்கு என்ன தேவையோ அவனை இப்படி கொண்டு வர்றத நாம பார்ப்போம். அவனை பராமரிப்போம், அவனை செய்வோம். அதுதான் ரியல் ஆன ஒன்றாயிருக்கு. விளங்குதவங்களா? அப்ப அதுதான் சொல்லி, அது என்ன? இயற்கைக்கு மேம்பட்டது. எப்படி பிசாசு இயற்கைக்கு மேம்பட்டதை உள்ள கொண்டு வர்றானோ அதே போல தேவன்றதும் என்னது? இயற்கைக்கு மேம்பட்டது. இந்த அன்பு, என்ன, சமாதானம், பொறுமை, சாந்தம், இதெல்லாம் வந்து எங்களால வரையல. எங்கட சரீரம் மீட்கப்படாதபடினால அது வராது. ஆனா ஆவிக்குள்ளால தேவண்ட கொண்ட்ரோல் வரக்குள்ள இந்த ஆவி அதை கொண்ட்ரோல் பண்ணும். அதான் ரிமோட் கண்ட்ரோல் என்று பேர்க்ஸ்மேன் பாரு. ரிமோட்டால அவ்வளவு பெரிய டிவியை நாங்க ஆப்ரேட் பண்ணுவோம், நாங்க நடந்து போவாம. அப்ப அதே போலதான் பரிசுத்த ஆவி ரிமோட். அப்ப எங்கிட்ட பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ள இருக்கிறதுண்டா எங்கட சரீரத்தை கொண்ட்ரோல் பண்ணும். கொண்ட்ரோல் பண்ணாட்டி எங்கேயோ பிரச்சனை, வெற்றி வீக்கா இருக்கேன. அப்ப எனக்கு இப்படி அமர்த்துவோம். அமர்த்தக்குள்ள அது கிட்ட கொண்டு போனாதான் எப்பயாவது. அது மாதிரிதான் எங்கட சரீரத்துக்குள்ள உள்ள வந்த ஆள் வந்து வீக்கா இருக்குது. யார்? தேவன் வீக் இல்ல, நாங்க குறைவா அவரை வச்சிருக்கு. அவர் நிறைவானவரா இருந்தா, சார்ஜுள்ள பவர்ஃபுல்லவரா அவர் உள்ள இருப்பேரண்டா, நாங்க இப்படி நீட்டக்குள்ளே அங்க நடக்கும். அப்ப அது வந்து எங்கட பொடியை கொண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா கோபம் வந்தாலும் அடக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து மற்றவரை குறித்து பேச வந்தாலும் டக்குன்னு இது அடக்கும். டக்குன்னு அலர்ட் ஆயிரும். ஏன்னா நாங்க இன்னொருவருக்கு தீங்கிழைக்க போனாலும் இது டக்குன்னு அடக்கும். அதுதான் கொன்றோம். அப்ப அது என்ன எங்களுக்குள்ள இருக்குதுண்டா, நாங்க அதை எல்லாமே நாங்க என்ன செய்வோம்? ரைட். அப்ப பாருங்க, அந்த மதத்துக்குள்ளாக, அப்ப தேவனுடைய காரியத்துக்குள்ளாக அது என்ன செய்யறது? வருகிற வேளையில தான் அது என்ன செய்யுமெண்டா, அது கொண்டு வரும். அடுத்தது அவர் என்னத்தை கொண்டு வர்றா? அந்த விதைக்கிறவண்ட உவமை. அப்ப அந்த விதைக்கிறவண்ட உவமை அவர் ஏன் கொண்டு வர்றா? அவர் தேவன் என்ன செய்யற? அவர் விதைச்சிட்டு போக்குள்ள அவன் ராத்திரி விலையில வந்து என்ன செய்யறான்? களை விதைக்குது.
அப்ப சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீ நல்ல விதை தானே விதைச்சீர், எப்படி இது களை வந்துச்சு? அப்ப அவர் என்ன சொல்றேன்டா, அது சத்துரு அதை செய்தான். பிடுங்கவாண்டு கேட்கல, அவர் சொல்ற நீங்க பிடுங்காதீங்க, பிடுங்கினா ரெண்டையும் செய்வீங்க. அதை தேவன் பார்க்க. அப்ப என்ன அர்த்தம்டா, தேவன் வந்து இந்த பூமியில தேவண்ட ஜனங்களை அவர் வச்சார், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கிறது, கலையும் இருக்கு. அப்ப அதே போல தேவன் எங்கட ஆத்துமாவை தேவனாலதான் அவர் சிருஷ்டிச்சார், ஆனா எங்கட சரீரத்துல அவன் எப்படியா வந்துட்டான், கலையா வந்துட்டு. எங்கிட்ட தேவண்ட ஆத்மா மீட்கப்பட்டிருந்தாலும் எங்கிட்ட குறைகள் இருக்கு. என்ன, அந்த குறை வந்து ஒரு கலையா இருக்கு, விளங்குது. அப்ப அந்த கலைய நீக்கணும்டா தேவண்ட வார்த்தை தான் வரும். அப்ப வார்த்தையை நாங்க அப்ப சபையானது வார்த்தையில ஓடக்குள்ளதான் கலை வந்து தேவண்ட என்ன செய்யும், நீக்கப்படும். அதை தேவன் தான் என்ன செய்யலும் செய்ய முடியும். அப்ப பாருங்க, உடல் சார்ந்த மண்டலத்தில் எப்படி இருக்கிறான், மதத்தில். அப்ப மதத்துல அவன் எப்படி இருக்கிறான்டா, வார்த்தை ஒன்றை சொல்லுது, சபை என்னொண்ட செய்யுதண்டா, அங்க பிசாசு தான் இருக்கு. பிசாசு தான் கிரிய செய்யறான். அங்க வழி நடத்துற, அதாவது பிரசங்கிக்கிற போதகர் வந்து அதுக்குள்ளாக அவன் என்ன செய்யறான், அதான் வேதம் சொல்லுது, போஜனப்பட பீடங்கள் எல்லாம் வாந்தியினால நிறைந்திருக்கு. அப்ப அது என்ன, அது வாந்தி. அப்ப அது அருவருப்பு. தேவண்ட வார்த்தையில சபை நடக்கும் போது சபையானது சீர்படா. அப்ப போதிக்கிறது தேவண்ட வார்த்தையின்படி சபை கட்டப்படும். அதாவது சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு. அப்ப இந்த செய்தி தீர்க்கதரிசி கூடாக தேவன் கொடுத்திருந்தா, இந்த மெசேஜினால சபை கட்டப்படுகிற வேளையில தான் அந்த சபை தேவண்ட ஆவியினால வழி நடத்தப்படும். அதே போல எங்கட சரீரம் ஆவியினால வழி நடத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு சரீரமான சபை எங்கட பொடி ஏன்னா நாங்களா இருக்கு. அப்ப ஒரு ஆத்துமா வந்து சரீரம், அவருடைய சரீரத்தின் பாகமா இருக்கு. ஏன்னா இயற்கையா பார்க்கக்குள்ள, சபையை கொண்டு பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு சரீரம், ஏன்னா சபையானது. இப்ப ஒவ்வொரு அங்கத்தினரா பார்க்கல, ஒவ்வொருவரும் அதுல அங்கத்தினவர், ஒவ்வொரு அவயமா இருக்கு. அப்போ எல்லாம் சேர்ந்தது ஒரு சபை இந்த இடத்துல. ஆனா முழு உலகம் என்று பார்க்கக்குள்ள, முழு உலகத்திலேயும் தேவண்ட சரீரமான அங்கத்தினர் இருக்கிற, அது எல்லாமே யாரா இருக்கிறது, சபையா இருக்கு. அப்ப அதனால நேரம் கடந்து போறபடினால நாங்க அடுத்த வாரத்தோட முடிக்கிறோம். நான் மீண்டும் சொல்றேன், உடல் சார்ந்த மண்டலம், மத சார்ந்த மண்டலம், எப்படி பிசாசு கிரிய செய்யறோம். அப்ப அதுக்கும் எங்கட ஆத்துமாக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு வியாதி வருது, இயற்கைக்கு மேம்பட்டது, ஆனா எங்கட ஆத்மா எப்படி ரியாக்ஷன், நாங்க எப்படி நடந்து கொள்றோம், அதை வச்சுதான் நாங்க தேவனுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா என்பது அது என்ன செய்யப்படும், தீர்மானிக்கப்படும். அது எங்களுக்கு ஒருவேளை வெளியாவங்களுக்கு அது எங்களை என்ன செய்யலாம் இருக்கும், புரியலாம் இருக்கு. ஆனா எங்கட கிரிய வந்து சாட்சி பகுதி விளங்குது. அதான் சொல்லி நாங்க பேசுறத விட எங்கட சப்தம், அதாவது எங்கட வாழ்க்கை அநேக சப்தங்களை என்ன செய்யுமா ஏற்படுது. அப்ப ஏன்னா நாங்க உப்பா இருக்கிற மலையின் மேல் உள்ள பட்டணம். அப்ப நாங்க சாரம் உள்ளவளா இருக்கிற வேளையில அது அநேருக்கு என்னதை கொண்டு வரோம், பிரயோஜனத்தை கொண்டு. எங்களோட வாழ்க்கை இன்னொருவரை குணப்படுத்த முடியும். எங்களோட வாழ்க்கையின் பேச்சு என்ன செய்யும், இன்னொருவரை குணப்படுத்த. எங்களோட வாழ்க்கையின் பேச்சு இன்னொருவரை காய கட்ட முடியும். அப்ப அதனால எங்களோட ஆத்துமா, அப்ப ஆத்துமா என்பது வந்து தேவனால சிருஷ்டி, அதுக்குதான் சாயல், அதுக்குதான் ரூபம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் தேவன் சிருஷ்டித்த, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே சிருஷ்டித்தது. ஆனா சரீரம் வந்து நாங்க எப்ப எங்கட தாய் தகப்பனு கூடாக யார் எங்கட தகப்பன், யார் எங்கட தாய் என்பதை அவர் அறிஞ்சிருக்கு. அந்த காலத்துலதான் நாங்க வெளிப்படும். ஆனா தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பே எங்கட ஆத்மாவை அவர் அறிந்திருக்கு. அப்ப எங்கட சரீரத்துல நாங்க இருக்குள்ள பாவத்துல பிறகு எங்கட சரீரம் வந்து இன்னும் மீட்கப்படும். இந்த சரீரம் வந்து இன்னுமே அது மீட்கப்படும். எப்ப மீட்கப்படும்? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர நாங்க என்ன செய்யறோம், காத்திருக்கு. அப்ப எங்கட என்ன செய்யும், எங்கட சரீரம் இந்த பூமியில நாங்கட மறிக்கக்குள்ளதான் எங்கட சரீரம் என்ன செய்யும், மீட்க. அதாவது என்ன, இது மீட்கப்படாது, இது அழிஞ்சுதான் போகும். எங்கட புதிய சரீரம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை, அது தியோபனிக்குள்ள போகக்குள்ளதான் அது இந்த இது வந்து நாங்களோட ஆத்மா மீட்கப்படும். ஆனா இந்த சரீரத்தை மீட்கல. ஏன்னா இது எதனால உண்டானது, மண்ணின. இது நோய் வாய்ப்படும், ஏன்னா மறிக்கப்படணும். ஒரு காலத்துல இது வயதாகிற வேளையில தோல் சுருங்கி
கடைசியாக அது என்ன செய்யும்? எங்கட நாளங்கள் எல்லாமே அழிந்து போகும், குறைவுபடும். ஆனா எங்கட ஆத்துமாக்கும் அதுக்கும் எங்கடா இது ஒரு டெம்பரவரி சரீரம், தற்காலிக கூடாரம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு டென்ட், அது ஒரு தற்காலிக கூடாரம். அதே போல இது ஒரு டென்ட் என்று ஒப்பிடப்படுது சரீரம். இது தற்காலிகம். நாளைக்கு நாங்க போவோம்டா நாங்க என்ன செய்யணும்? போய் ஆகணும். இங்க ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை பரலோகத்துக்கு அழைப்பு வரக்குள்ள வா மேலே ஏறி வாண்டா இந்த பொடி கீழே விழுந்து நம்ம செத்துருவோம். ஏன்னா அனங்கட ஆத்துமா என்ன செய்யும்? அந்த தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள போய் அது அழியாம போகும். அப்ப அதனால இது ஒரு ஆழமான மெசேஜ். ஏன்னா அதனால நாங்க அடுத்த வாரத்தோட மயக்கீழுக்கு ஆவிய பேசி நாங்க முடிப்போம் புதிய வருடத்துல. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருந்து நாங்க தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த மட்டும் நேரமாக உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆவிகளினுடைய தன்மைகளை குறித்து நாங்கள் பேசினோம். எப்படியாக ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த ஆவிகள் கிரிய செய்து அலக்கழிச்சு அந்த மனிதனை எப்படி நடத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் அதை எல்லாமே விடுவிக்கும்படியாக தான் இந்த பூமியிலே நீர் வந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே ஆண்டவரே, ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கும் நீ ஜெபித்த வேளையிலே அந்த ஆத்துமாக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவிகள் கடந்து போய் புறப்பட்டு போய் அந்த ஆத்துமாவை அது வெளியே கொண்டு வந்து அது ஜெயங்கொண்டதாக மாறி உம்முடைய பிள்ளையாக மாற நீர் உதவி செய்த தேவன். அப்படியாக இந்த காலத்திலும் நீ செய்து வர்ற தேவன். அதே வண்ணமாக இந்த நாளிலும் நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, இங்கே வந்த சௌரனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த நாளிலே அவருடைய சரீரத்திலே ஆண்டவரே எப்படிப்பட்டதான கிரியைகளை சத்ரு வைத்திருக்கிறான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் அந்த ஜீவனை நீர் கொடுத்த தேவன். ஆனாலும் அந்த சரீரம் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே நிலையான அந்த ஆவி இல்லாமல் அலக்களிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அது மனம் திரும்பி உம்முடைய ஞானஸ்தானத்துக்குள்ளாக வரும்போதுதான் அந்த ஆத்துமா மீட்கப்படும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால இந்த இடத்தில் இருந்து கர்த்தாவே, அந்த ஆத்துமா இந்த பிரவீனுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீ ஜீவனை கொடுத்த தேவன். அதனால இந்த வேளையிலே நீர் இதையும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். அதனால இந்த ஆத்துமா மீட்கப்படத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் அந்த சரீரத்தை தொட்டு கர்த்தாவே, இந்த நேரத்திலே நீ ஜீவனை கொடுத்த தேவன். இந்த ஆத்துமாவுக்கு ஜீவனை நீர் கொடுக்க முடியுமானால் நீர் ரட்சிப்பையும் கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நம்பி இந்த இடத்திலே கொண்டு வந்த இந்த சௌரியையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். பிரிவினைகளை, குழப்பங்களை, பொல்லாத காரியங்களை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டவரே, சமாதானத்தை இழக்க கொண்டு வர்ற அந்த பிசாசின் கிரியைகளை இந்த நிமிஷத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி கர்த்தாவே, உம்முடைய ஜீவனை கொடுத்து கர்த்தாவே, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்றது போல இந்த வேளையிலே நீர் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய மனைவி ஆசீர்வதியும். அவருடைய இரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே, சரீரம் மீட்கப்பட்டு இந்த நேரத்திலே ஆண்டவரே இங்கே இந்த ஜீவனை கொண்டு வந்திருந்தாலும் இந்த ஆத்துமாவை மீட்கப்பட நீர் கிருபை செய்யும். அவரை நிலையான ஆவிக்குள்ளாக கொண்டு வர மாத்திரம் முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே சவனை ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.